வாழ்க்கையில் நான் படித்த அளவில் அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் நிர்விகோடத்தெல்லாம் புக்கு வாங்கி வச்சு படிங்க. அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். நம்ம அதை நான் புரிந்த அளவில் அது எப்படி எனக்கு பயன்படுற அளவில் நம்ம சொல்லும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். அவரை பற்றிய சில தகவல்களை வருங்காலத்தில் நம்ம பதிவிட போகிறோம். அவரை பற்றி ஒரு அறிமுகம் தான் இன்றைக்கி நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். பெரிய மனிதர்களோடு இணைவில் இருக்கும்போது நம்முடைய தளம் என்பது, நம்மளுடைய மனத்தளம், நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சின்றது பெரிய விஷயங்களை பற்றிய சிந்திக்கும். அதனால் தேடி நம்ம ஒரே மையப்புள்ளி தான். மையப்புள்ளி நான், மாற்றம் என்பது என்னுள்ளே, மாற்றம் நிகழ்த்துபவன் நான், பிரபஞ்சம் அதை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ரூமி சொல்கிற மாதிரி வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ அப்படின்றாங்க. நீங்கள் நிர்விகோடத்தை நீங்கள் ஈர்க்கிறீர்கள் என்றால் அவர் உங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் பிரபஞ்சத்தை ஈர்க்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆனந்தம் உங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற அர்த்தம். அதனால் ஆனந்தமயமான வாழ்வுக்கும் அன்புமயமான வாழ்க்கைக்கும் வித்திடுவதற்கு மிகப்பெரிய சிந்தனையாளர்களும் ஞானிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நோக்கி பயணப்படுவோம். அவர்கள் நம்மை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நன்றி.